Example 8.30. In a class of 50 students, 28 opted for NCC and 30 opted for NSS and 18 opted both NCC and NSS. One of the students is selected at a random. Find the probability of that. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. First one, the student opted for NCC but not NSS. The second one, the student opted for NSS but not NCC. The third one, the students opted for exactly one of them. இல்லைங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் n of s ஈக்குவல் டு 50 இல்லையா? மொத்தம் 50 ஸ்டூடெண்ட்ஸை பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்போது லெட் ஏ அண்ட் பி த ஈவெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்டட் என்சிசி ஆர் என்எஸ்எஸ். அப்போ என்சிசி எடுக்கிறவங்க ஏவாகவும் பி இருக்கிறது என்எஸ்எஸ் ஆகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எவ்வளவு 28 அப்படின்னு அங்கே கொடுத்துருக்காங்க. என் ஆஃப் பி ஈக்குவல் டு எவ்வளவு 30. அதாவது ஏன்னா என்சிசியாக எடுத்துக்கணும், பின்னா என்எஸ்எஸ்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ரெண்டுமே எடுக்கிறவங்க எவ்வளவு 18. அதை தான் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 18 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கெல்லாம் நம்ம கார்டினாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. இதை ப்ராபபிலிட்டி வேலை எப்படி சொல்கிறோம்? பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ எவ்வளவு 28 பை என் ஆஃப் எஸ் எவ்வளோ நம்ம பார்த்துருக்கோம் 50 இல்லைங்களா? அதுதானே என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு நம்ம 50 அங்கே எடுத்துருக்கோம், அந்த 50யை போட்டுக்கிறோம். அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஈக்குவல் டு எவ்வளோ கிடச்சிருக்கு 30. அப்போ 30 பை டோட்டல் நம்பர் ஆஃப் எவ்வளவு 50, அதை தூக்கி இங்கே போட்டுறோம். அடுத்தது போத் என்எஸ்எஸ் அஸ் அ என்சிசி. அப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை என் ஆஃப் எஸ் அப்படின்னு நம்ம ப்ராபபிலிட்டி வேலை சொல்லும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தோம் 18 பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அப்போ 18 பை 50 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அடுத்தது இதையெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. பி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாச்சு, பி ஆஃப் பி கண்டுபிடிச்சாச்சு, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. அதாவது பி ஆஃப் ஏனா என்சிசி மட்டும், பி ஆஃப் பின்னா என்எஸ்எஸ் மட்டும், பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்எஸ்எஸ் ஆஸ் வெல் ஆல்சோ என்சிசி ரெண்டுமே எடுத்திருக்கிறவங்க எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ப்ராபபிலிட்டி வேலை நம்ம எழுதியாச்சு. அடுத்து என்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னம்னா த ப்ராபபிலிட்டி ஆஃப் எ ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்டட் என்சிசி பட் நாட் என்எஸ்எஸ். அப்போது இதை தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் எ ஏ என்சிசி இன்டர்செக்ஷன் பி ஆஃப் என்னது ப்ராக்கெட்டாங்க மேலே போட்டிருக்காங்க, என்னது பி டேஷ் போட்டிருக்காங்க. அப்போனா நாட் என்எஸ்எஸ். ஏனா என்சிசி, பினா என்எஸ்எஸ். என்சிசி மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க பட் என்எஸ்எஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க. அதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் அ ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்டட் ஃபார் என்சிசி பட் நாட் என்எஸ்எஸ், அதுதான் பி டேஷ். இதை நம்ம அனதர் வேலை எப்படி எழுதலாம்? பி ஆஃப் ஏ ஈக்குவல் மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்ற வேலை நம்ம எழுதலாம். அதை தான் பி ஆஃப் ஏ அப்படின்னும் போது ஏ என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா? மேலே கண்டுபிடிச்சோம். பி ஆஃப் ஏ எவ்வளோ வந்தது 28 பை சம்திங் இல்லையா 50. அந்த 28 பி ஆஃப் ஏக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம் 28 பை 50 அப்படின்னு போட்டுக்கிறோம். மைனஸுக்கு மைனஸ் போட்டுக்கிறோம். பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 18 பை 50 இல்லைங்களா? அதனால் 18 பை 50 அப்படின்னு போட்டுக்கிறோம். அப்போ காமனாக எல்சிஎம் நம்மளுக்கு எவ்வளோ வருது 50 ஆல்ரெடி இருக்குது. அப்போ காமனாக 50யை போட்டுறோம். 28 மைனஸ் 18 நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் 10 பை 50 இல்லைங்களா? அந்த 10 பை 50யை தான் 10 பை 50 நம்ம போடுறோம். அதுதான் சிம்பிளிஃபை பண்ணும்போது 1 பை 5ஆக மாறுது. பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1 பை 5. இட் மீன்ஸ் என்னது the opted for a NCC but not NSS equal to 1 by 5 அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சிச்சு. அடுத்தது என்ன செகண்ட் என்ன கேட்குறாங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் அ ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்டட் என்எஸ்எஸ் பட் நாட் என்சிசி. புரியுதுங்களா? அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்ற நம்ம வந்து எழுதிக்கிறோம் கண்டிஷனை. புரியுதா? ஃபர்தர் இப்படியும் நம்ம எழுதலாம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. அப்போ பி ஆஃப் பின்றது நம்ம எவ்வளோ வருது 30 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பின்னா என்னன்னு பார்த்தோம், நம்மளை பொறுத்த வரைக்கும் பின்னா என்எஸ்எஸ்ன்னு பார்த்தோம். அப்போ என்எஸ்எஸ் வேணும், என்சிசி வேண்டாம் அப்படின்னா 30 பை 50. பி ஆஃப் பி ஈக்குவல் டு 30 பை 50 மைனஸுக்கு மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எவ்வளவு 18 தெரியும், 18 பை 50.
அப்போது நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது ஆல்ரெடி இங்கே டினாமினேட்டர் சேமாக தான் இருக்குது. 50 போட்டுக்கிறோம். 30லேருந்து -18 போகுது. நம்மளுக்கு 12/50 வருது. அதை சிம்பிளிஃபை பண்ணால் 6/25 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? அதை தான் P of A dash intersection B equal to 6/25. அதாவது என்ன கேட்டிருக்காங்க, ஆப்டட் ஃபார் என்எஸ்எஸ் நாட் என்னது என்சிசி. அதை என்சிசிக்கு நாட்டுன்னு வரதுனால தான் ஏ வந்து என்னது டேஷ் போட்டிருக்கோம். எடுத்து செலக்ட் பண்ணுறது எது, என்எஸ்எஸ் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? அதை P of A dash intersection B equal to 6/25 அப்படின்றத நம்ம முதல்ல புரிதலை கொண்டு வரணும். ஓகேங்க, இதெல்லாம் நீங்கள் புரிய ஆரம்பித்தாதான் அடுத்தது ஃபர்தர் நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். புரியுது இல்லைங்களா? ஸோ இப்போது நம்ம இதை பார்த்தாச்சு. அடுத்தது தேர்ட் ஒன், த ப்ராபபிலிட்டி ஆஃப் அ ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்டட் ஃபார் எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தெம். ஒன்று என்சிசி ஆர் என்எஸ்எஸ் எடுக்கிறதுக்குள்ள சான்சஸ் எவ்வளோ இருக்குது. அதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் யூனியன் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு எழுதுகிறோம். அப்போ பி டேஷ்ன்னு சொல்லும்போது ஏ என்சிசி மட்டும் இருக்கும். இங்கே ஏ டேஷ்ன்னு சொல்லும்போது என்சிசி வராது, ஒன்லி என்எஸ்எஸ் மட்டும் இருக்கும். இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணுறது தான் எனி ஒன் ஆஃப் தெம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு நம்ம போடுறோம். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் தான் நம்ம 1/5 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி தான் 6/25ன்றதை நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? இதை ரெண்டுத்தையுமே நம்ம என்ன செய்கிறோம், இப்போ ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன செய்யலாம், எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ நம்ம இங்கே 1/5 ப்ளஸ் 6/25 இதை நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது என்ன செய்யணும், டினாமினேட்டர் சேமாக இருக்கணும்னு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போ இதை இன்ட்டு 5ஆல் போகும்போது டினாமினேட்டர் போடும்போது நியூமரேட்டரையும் 5ல் போடுறோம். அப்போ 5 5s are 25, இதுவும் 25 இருக்குது. அப்போ காமனாக 25 போட்டுக்கிறோம். இங்கே 5 + 6 அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வரும், 11. புரியுது இல்லைங்களா? அப்போ 11/25. அதாவது P of A intersection B dash plus P of A dash intersection B equal to 11/25. அதை தான் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், the probability of a students opted for exactly any one of them. இங்கே எது எடுத்திருக்காங்க, என்சிசி எடுத்திருக்காங்க, இங்கே என்எஸ்எஸ் எடுத்திருக்காங்க, ஏதாவது ஒன்று தான் எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம இங்கே காமிச்சிருக்கோம். அது எவ்வளோ வருது, 11/25. அப்போ இங்கே ஒன்று கவனிக்கணும், ஒரு சின்ன நோட் ஒன்று இருக்குது. ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் அண்ட் ஏ டேஷ் intersection B are mutually exclusive events. Mutually exclusive events அப்படின்னு சொன்னோம்னாலே there was a no common, எதுவுமே காமனே கிடையாது. புரியுதுங்களா? அதுதான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரியலன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோ அழகாக போட்டு பாருங்கள். நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு வாட்டி போட்டு பாருங்கள், உங்களுக்கு அழகாக புரிய ஆரம்பிக்கும்.